வாழ்க்கையில் எவ்வளோ அழகானது இல்லைங்களா? வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒன்றே ஒன்று தான் வேணும். பணம் இல்லை, மனம். பணம் வேண்டாம், மனம் இருந்தால் போதும். மனம் எப்படி சார் வரும்? பொண்டாட்டி, குழந்த, கல்யாணம், பேத்தி, ஸ்கூலு, தொழில், கடன், படிப்பு, வழக்கு, சண்டை, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை, சொந்தக்காரங்கிட்ட எரிச்சல். எத்தனையை தான் பிடிச்சி வச்சுருக்கீங்க. என்ன இதையும் விடவே மாட்டீங்களா? விட முடியலையா? கடமைன்னு சொல்கிறீங்களா? கடமை சரிதான், பட் வாழ்க்கை முழுசு அதுவே கடமை ஆகாது. வாழ்க்கை முச்சோடும் இப்படியே இருந்தீங்கன்னா அது நீங்கள் கடமை நீங்கள் தவறிட்டீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் பக்குவப்படுத்துறதுக்காக. இதெல்லாம் நீங்கள் அடிபட்டு கடைசியில் இதெல்லாம் நிதர்சனம் இல்லை. நம்ம ஒரு நிதர்சனத்தை தேடி ஓடணும். எது நிதர்சனம், எது சத்தியம், எது நிலைத்தது, எது இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது, இந்த சிந்தனை அப்படியே வந்துகிட்டே இருக்கணும். அது வரலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அம்பானியாக இருங்க, அதானியாக இருங்க, இல்லை தமிழக முதலமைச்சராக இருங்க, பாரத பிரதமராக இருங்க, இல்லை ட்ரம்ப்பாக கூட இருங்க, வேஸ்ட். வாட் இஸ் த அல்டிமேட் திங்? அல்டிமேட் என்ன? அதை தெரிஞ்சிக்காமல் எதை தெரிஞ்சு என்ன? அதை தெரிஞ்சு என்ன? உங்கள் பணம், உங்கள் ஆடி காரு, உங்கள் பென்ஸ் காரு, உங்கள் 5000 கோடி, ஒரு 50 ஸ்கூலு, ஒரு 40 காலேஜு, ஊர்லேயே நான் தான் பெரிய மனுஷங்களை கெத்து, எல்லாமே ஒரு நாள் போயிடும்ல. பணம் ஆயிடுவீங்கள்ல, பணம் ஆயிடுவீங்கள்ல. அப்புறம் எதுக்கு பணம் பணம் பணம்? வெறும் பணத்தை மட்டும் தேடினா நீங்கள் வாழும்போது பிணம். வாழ்ந்த பிறகும் பூமியில் வாழணும் அப்படின்னா இந்த பணத்தை வச்சு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 100 ஜீவன்களுக்கு அது உதவி செய்ய முடிஞ்சது அப்படின்னா எஸ், நீங்கள் பணம் சம்பாதிச்சதுக்கு அர்த்தம். இல்லைன்னா உங்கள் பணம் தண்டம் தண்டம் தண்டம். ஸோ தண்டத்துக்கு வாழ்கிறீங்களா, இல்லை அந்த தண்டபாணிக்காக வாழ்கிறீங்களா? யோசனை பண்ணுங்கள். வாங்க, குடும்பத்திலேருந்து எல்லா பொறுப்புகள்லேருந்தும் எல்லா கடமைகள்லேருந்தும் லௌலிய கடமைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டாக வெளியில் வாங்க. ஒரு 50, 55 அப்படிங்கிறப்ப நீங்கள் வெளியில் வந்துடணும். கம்ப்ளீட்டாக அந்த சப்ஜெக்டை முடிச்சு போட்டு வெளியில் வந்துட்டு முழுக்க எதை தேடணுமோ அதை தேடி ஓட ஆரம்பிங்க. சரியா? தேடுங்க. வாழ்க்கையில் இன்னொரு வாட்டி நீங்கள் ஒரு சண்முகமாகவோ, ஒரு பழனிசாமியோ, ஒரு கந்தசாமியாகவோ, ஒரு முருகேஷாவோ, ஒரு ஜீவனாவோ, ஒரு ரஜினியாகவோ இன்னொரு வாட்டி நீங்கள் பிறக்கவே முடியாது. ஒரு வாட்டி தான் இந்த பேரோட, இந்த பூமியில், இந்த அடையாளத்தில். அந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டே உங்களை அடையாளப்படுத்திக்கங்க. உங்கள் அடையாளம் அந்த பிரபஞ்சத்தை தேடுவது, பிரபஞ்ச சக்தியை தேடுவது, பிரபஞ்சம்னா என்னன்னு பார்க்குறது, பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி பண்ணுறது, பிரபஞ்சத்தை அறிஞ்சிக்கிறது, பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிறது, பிரபஞ்சம் என்ன பேசுதுன்னு கேட்குறது, பிரபஞ்சத்தோடு இணைந்து பிரபஞ்சமாகவே மாறுகிறது. மாறலாமா? ரொட்டே நிச்சயம் நல்லதை விரும்பும் முருகானந்தன் ஜெய்பினி சேனலுக்காக.